டுடே இந்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்ஃபிக்ஸ்லேருந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான செகண்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொன்னது பொடி தான். நம்ம எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரையாரிட்டியும் அதுக்கான ரூல் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கான உங்களுக்கு தியரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணதான். ஒன்ஸ் நம்ம எதுக்கும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி லோயஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் சிம்பிளுக்கு தான் இப்போ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது கொடுப்போம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும். தேர்டு லோயஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ப்ளஸுக்கும் மைனஸும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இந்த ப்ரையாரிட்டி வைஸ் தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரையாரிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே இன்னும் 2 ஆப்ரேட்டர் ஆஃப் சேம் ப்ரையாரிட்டி ஸ்டேட் இன் தி ஸ்டாக். ஆல்ரெடி சொன்னது தான், நான் ஜஸ்ட் ரீகால் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், இன்னுமே நான் தெளிவாகவே கொடுத்துருப்பேன். அது செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து ரீகால் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ரெண்டு ப்ரையாரிட்டி ஒரே மாதிரி இருக்க ரெண்டு ப்ரையாரிட்டி வந்து ஸ்டாக்கில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இது ரெண்டு சேம் ப்ரையாரிட்டி இல்லையா, அதே போல் ஸ்டாரு டிவிஷன் இது ரெண்டு சேம் ப்ரையாரிட்டி இல்லையா, இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஸ்டாக்கில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டியில் ஃபஸ்ட்டு எந்த ப்ரையாரிட்டி நம்ம கொண்டு வந்தோமோ அந்த ப்ரையாரிட்டி நம்ம பாப் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு போகணும். ஓகேவா, இதுதான் ரூல் நம்பர் 1. செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி, அதாவது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஓகே, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து என்ன பண்ணக்கூடாது, லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இது லோயஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன பண்ணணும், ஸ்டாக்லேருந்து பாப் அவுட் பண்ணணும். இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டுக்கு இடையில எந்த விதமான ஒரு சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது லோயஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், சேம் ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். ஓகே, எப்படிப்பட்ட ஒரு ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் ப்ராக்கெட்டுக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக என்ன பண்ணிடணும், பாப் அவுட் பண்ணிடணும். இது தேர்ட் ரூல். இதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு 3 ரூல். இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸாம்பிள் போயிடலாம். Slash bracket E plus F bracket plus B star C. இதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன். இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி தானே, இன்ஃபிக்ஸ் ஃபார்மேட்டில் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக அதை வந்து நம்ம மாற்றணும். இது வந்து ஆல்ரெடி நம்ம இருக்குது இன்ஃபிக்ஸாக இருக்குது, நம்ம போஸ்ட்ஃபிக்ஸாக மாற்றணும். அப்போ போஸ்ட்ஃபிக்ஸாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இதை போஸ்ட்ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, போஸ்ட்ஃபிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் என்ன பண்ணணும், ஆப்ரேட்டர் தனியாக ஆப்ரண்ட் தனியாக பிரிக்கணும். ஓகேவா, ஆப்ரேட்டர் எல்லாம் ஸ்டாக்கில் போட்டுறணும். ஆப்பரண்ட் எல்லாமே இந்த போஸ்ட்ஃபிக்ஸில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இந்த ஆப்ரேட்டரில் நம்ம ஸ்டாக்கில் போடும்போது இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூல் வைஸ் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பாப் அவுட் பண்ணணும். பாப் அவுட் பண்ணி எங்கே ஆட் பண்ணணும்னா போஸ்ட்ஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். இதான் ரூல். ஓகே, பார்க்கலாமா. ஓகே, இப்போ எக்ஸ்பிரஷன் டி இங்கே இருக்குது. டீன்றது என்னது, ஆப்ரேட்டர் ஆப்பரண்ட். அப்போ அதை எங்கே சேர்க்கணும், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் சேர்க்கணும். அப்போ டி சேர்த்தாச்சா. ஸ்லாஷ்ன்றது என்னது, இது வந்து ஆப்ரேட்டர். அப்போ எங்கே போடணும், ஸ்டாக்கில் போடணும். அப்போ ஸ்டாக்கில் போட்டுருங்க. திரும்ப இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணணும், ஸ்டாக்கில் போட்டுடணும். இ ஆப்பரண்ட் அது எங்கே போடணும், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போடணும். ப்ளஸ்ஸு ஆப்ரேட்டர் இங்கே போட்டுருணும் ஸ்டாக்கில். எஃப் என்னது ஆப்பரண்ட்டு, அதை போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் போட்டுடணும். ப்ராக்கெட் வந்து என்னது சிம்பிள், அதை ஸ்டாக்கில் போட்டுடணும். இப்போ இந்த ரூல் வைஸ் பாருங்கள், ப்ராக்கெட்டில் எந்த விதமான நமக்கு ஒரு சிம்பிள் வந்தாலும் இமீடியட் என்ன பண்ணிடணும், வெளியில் பாப் அவுட் பண்ணணும். பாப் அவுட் பண்ணி இங்கே சேர்க்கணும், போஸ்ட்ஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், இமீடியட்டாக இதை அடிச்சுட்டு எங்கே சேர்க்கணும் அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனாக அந்த ப்ளஸ் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கிட்ட கம்பேர் பண்ணணும் ஏதாவது இருக்கான்னு. இங்கே ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது, கம்பேர் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ எகைன் என்ன பண்ணணும், திரும்ப இங்கே போகணும். இது ஆட் பண்ணியிருக்கோம்,
இந்த ப்ராக்கெட் வரை இங்கே எடுத்து வந்திருக்காம. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்றது என்னது? ஆப்பரேட்டர் ஆப்பரேட்டர். அப்போ இது எங்கே வரும்? ஸ்டாக்கில் வரும். ஸ்டாக்கில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கம்பேர் பண்ணணும். ப்ளஸ்ஸையும் ஸ்லாஷையும் கம்பேர் பண்ணணும். இது 2 சேம் ஆப்பரேட்டர்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிடையாது. ஸ்லாஷ் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ப்ளஸ் வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்படி இருக்கப்போ ரூல் வைஸ் செக் பண்ணணும். 2 ப்ரையாரிட்டி சேமாக இருக்கான்னு பார்க்கணும் ஸ்டாக்கில். 2 ப்ரையாரிட்டி சேம் ப்ரையாரிட்டி கிடையாது. அப்போ இந்த ரூல் வைஸ் வராது. செகண்ட் பாருங்க, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி cannot be placed பிஃபோர் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கான்னு பார்க்குறோம். அந்த ரூல் உள்ளது போல இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இமீடியட்டாக ஸ்டாக்ல இருந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எடுத்து என்ன பண்ணணும்? போஸ்ட்ஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். இது செகண்ட் ரூல். அந்த ரூல் வைஸ் இங்கே இருக்குது. சரியா? லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது. அப்போ இது இமீடியட்டாக என்ன பண்ணணும்? அப்படியே எடுத்து அடிச்சுட்டு போஸ்ட்ஃபிக்ஸில் ஆட் பண்ணணும். இங்கே ஸ்லாஷிங் ஆட் பண்ணிடுங்க. புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் பி இருக்குது. பின்றது ஆப்பரேட்டர் அப்போ அது எங்கே சேர்க்கணும்? போஸ்ட்ஃபிக்ஸில் சேர்க்கணும். பி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ன்றது என்னது? ஆப்பரேட்டர். அப்போ இது எங்கே வரும்? ஸ்டாக்கில் வரும். சிம்பிள் எல்லாமே ஸ்டாக்கில் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்பிள் எல்லாமே ஸ்டாக்கில் வந்துடும். லெட்டர்ஸ் எல்லாமே போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டாரை இறக்கிடணும். இப்போ ரூல் வைஸ் பாருங்கள், செக் பண்ணுங்கள். 2 சேம் ப்ரையாரிட்டியாக கிடையாது. அப்போ 2 ஒரே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ரூல் படி வராது. செகண்ட் என்னது? ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு முன்னாடி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, லோயஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போ செகண்ட் ரூலும் அப்ளை ஆகாது. தேர்ட் ரூல் பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை. அப்போ இந்த 3 ரூல் படி இல்லை. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டாருக்கு அப்புறம் என்ன இருக்குது? சி இருக்குது. சின்றது ஆப்பரேட்டரா ஆப்பரண்ட். அப்போ இது எங்கே போடணும்? போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் போடணும். ஸோ இங்கே போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ இங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ 2 தான் இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? ப்ரையாரிட்டி வைஸ் மேலே ஏற்றணும். இதில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது? ஸ்டாரா இல்லை ப்ளஸ்ஸா? ஸ்டார் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதை ஃபஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணிடுங்க. அடிச்சிருங்க. செகண்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இதையும் அடிச்சுட்டு இங்கே மேலே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னது? இது வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி தாங்க ஈஸியாக நம்ம வந்து இந்த ரூல் வைஸும் இந்த ப்ரையாரிட்டி வைஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு சிம்பிளான கிளியரான ஒரு ஐடியா, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்னும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.